गाइस எனக்கு பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா என்டிட்டி அனோட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் என்டிட்டி அனோட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கிளாஸோட டாப் லேயரில் நீங்கள் என்டிட்டின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் வந்து அந்த கிளாஸை வந்து டேட்டாபேஸில் இருக்க டேபிள் கூட கரஸ்பாண்டிங்காக மேப் பண்ணிடும். ஸோ உங்களோட ஜாவா ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் டேபிள் கூட மேப் ஆகிரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட கிளாஸில் டாப் லேயரில் என்டிட்டி மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ பை டிஃபால்ட்டு இந்த கிளாஸ் வந்து டேட்டாபேஸ் டேபிள் கூட மேப் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து டேபிள் போட்டு அந்த டேபிள் நேமை வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க யூசர் டேபிள்னு. தென் அகெயின் வந்து ஐடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ உங்களோட கிளாஸில் இருக்க ஜாவா கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கன்ஃபார்ம் ஒரு பிரைமரி கீ வேணும். ஸோ அதுக்காண்டி தான் பிரைமரி கீ டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி தான் ஐடி கொடுத்துருக்கேன். ஜென்ரேட்டட் வேல்யூ எதுக்குன்னா, ரன் டைமில் எந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் நடக்கும் போதும் எனக்கு அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைபர்னேட்டே ஜென்ரேட் பண்ணி தரணும். ஸோ அதுக்கு தான் ஜென்ரேட்டட் வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் அகெயின் வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா காலம் நேம் ஈக்குவல் டு நேம் கொடுத்துருக்கேன். என்னோட டேட்டாபேஸில் அந்த யூசர் டேபிளில் எந்த காலம் நேம் இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் காலம் நேமை நான் இங்கே பாஸ் பண்ணுவேன். பை டிஃபால்ட்டாக ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்மளோட ஜாவா ஆப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.